தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல். தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல். ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், நான் போன வாரம் சொன்ன பிரகாரமாய் அவர்கள் பரிசேயர்கள், சரிசேயர்கள், வேதபாரர்கள், அவங்களுக்கு ராஜ்யம் வேணும் ராஜ்யம் வேணும் ரொம்ப துடிச்சாங்க. அதனால இயேசுதான் ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று நம்பினார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிக்சர் இருந்துச்சு. ஒரு மேசியா வருவார், அவர் இந்த அடிமைத்தனத்தில் எங்களை மீட்டுக் கொள்வார். ரோமர் இடத்துல இவர்கள் அடிமையா இருந்தார்கள். யூத மக்கள் மீட்டுக்கொண்டு தமக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை, ஒரு ராஜாங்கத்தை கொடுப்பார். ஏன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட என்னச்சுன்னா, ஒரு காலத்துல எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சு உதச்சி மீட்டெடுத்து இவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆமா, தாவீது ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா ராஜ்யத்தையும் அவர் தான் சும்மா அடிச்சு வச்சு. தாவீது ராஜா, சவுல், சாலமோன், இவங்க காலத்துல எல்லாமே ராஜ்யம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக பாபிலோன் அரசு வந்துச்சு. இவங்க சிறைப்பட்டு கொண்டு போனாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் வந்தார். இப்படி ஒவ்வொன்றும் இப்படிப்பட்ட காரியம் ஆக ஆக இவங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. அடிமைத்தனத்துக்குள்ள போனது என்னங்கிறது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ராஜா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி. அப்போ இவர்கள் ஒரு ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக்கப்பட்டதுனால இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாஞ்ச என்ன தெரியுமா, எங்களுக்கு திரும்பியும் பழையபடி ஒரு தனி நாடு வேணும், தனி எனக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லி. அதனால இயேசுவை இவர்கள் இயேசு பார்க்கும் பொழுது இயேசு வரார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார், 5 அப்போ 2 மீனை எடுத்து 5000 பேரை போஷிக்கிறார். அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. இவர் என்னென்னமோ செய்கிறாரு. அப்போ இவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நம்பி இவர்கிட்ட வராங்க பாருங்க. வந்து இவரை டார்ச்சர் பண்றாங்க. இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் ராஜ்யம் எப்போ தருவீங்க, எப்போ யாருன்னு சொல்லி. இவர் ராஜ்யம் இதுதான்ப்பா ராஜ்யங்கிறாரு. ஆனா அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. இதுதான் ராஜ்யங்கிறாரு, நான் தான் ராஜாங்கிறாரு, நான் தான் ராஜாங்கிறாரு. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம் 36 வசனம் வரை பார்த்தீங்கன்னா, அவங்க ராஜ்யம்னா ராஜானா வேற இடத்துல இருந்தாங்க. இந்த ராஜ்யம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா 3 விதத்துல ராஜ்யம் கிரியை செய்யும். வாசிக்கிறேன் 18. யூதரை கூட ராஜாவென்று கேட்டான். இப்போ அவர் கேட்கிறாரு, எப்படி தெரியுமா இயேசு நிக்கிறார் பிலாத்து முன்னாடி? எப்படி நிக்கிறாரு பாருங்க. இந்த காட்சி சொல்லட்டுமா? அவர் அடிச்சு உதச்சி சதையெல்லாம் பிக்கப்பட்டவராய் ஒரு மேல ஒரு துணியை போட்டு, கந்த துணி மேல போட்டு அவரை கைங்காலையும் கட்டி ஒரு குற்றவாளி மாதிரி அவரை நிக்க வைக்கிறாங்க. சதையெல்லாம் தொங்குது, சதையெல்லாம் தொங்குது. ஆமா, குற்றுவீராய் கொலைவீராய் அவரை அடிச்சு உதச்சி கொண்டு வந்து தலையில மேல முள்முடி சூட்டப்பட்டவராய் வந்து நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா? இவர் சொல்றாரு, இயேசு நீங்களா இப்படி கேட்கிறீங்க, அது மத்தவங்க கேட்க சொன்னா? நான் கீழே வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். அவர் சொல்றார், நான் யூதனா? நீ என்கிட்ட கேட்கறியே, யாரை கேட்க சொன்னாங்களான்னு? இல்ல. இப்போ என்ன செய்றாரு அவரு? உன் ஜனங்கள் தான் என்னிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. கீழே இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. இந்த ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான்
யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. என் ஊழியக்காரங்க ராணுவ பட வந்து போராடுக்குமே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னையா பேசுறாரு அப்படின்னு. அவருக்கு கீழே வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ இப்ப சொல்றியே ஊழிக்காரங்கிற அதுங்கிற ராஜ்யங்கிற ஒண்ணுமே அவருக்கு மண்டை குழம்பிருச்சு. பிலாத்துக்கு குழம்பு திரும்பிக்கிறாரு. அப்பனா நீ ராஜாவா? கீழே வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீ சொல்லுவே நீ ராஜாதான். நீ அடிச்சு தொங்க விட்டாலும் சரி, என்னை அடிச்சு குற்றுரா போட்டாலும் சரி, இந்த சரீரத்துல பிரகாரமா நீங்க ராஜாங்கிறது வேற விதத்துல நீங்க திங்க் பண்றீங்க. ஆனா நான் ராஜாதான். சொன்ன பிரகாரமே பாருங்க. அவர் சூழ்நிலை பார்த்து வார்த்தையை மாற்றவில்லை. சூழ்நிலை பார்த்து வார்த்தையை மாற்றக்கூடாது. சூழ்நிலை பார்த்து ஸ்தானத்தை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. சில சமயம் நீங்க ஏதாவது ஒரு குற்றம் சுமந்துருவீங்க, ஏதோ குற்றம் செஞ்சிருவீங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணிடுவீங்க. அது பிசாசு பத்தி நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, நீ எல்லாம் நீதிமானா, நீ ஒரு பாஸ்டரா, நீ ஒரு ஊழியக்காரனா, இப்படி ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க ஆமாப்பா நான் ஐயோ நான் பாவின்னு சொல்லி மாத்திரக்கூடாது. நீதிமான்னா நீதிமான் தான். அல்லேலூயா. நீ அடிச்சாலும் சரி, குட்டுரையா போட்டாலும் சரி, சதெல்லாம் தொங்கினாலும் சரி, நான் கட்டப்பட்டாலும் எதுவுமே செய்ய முடியாதுனாலும் சரி, நான் ராஜாதான். அப்ப அவருடைய சொன்னதே தான் நான் சொல்லுகிறேன். பிசாசு உங்களை என்ன விதமான குற்றப்படுத்தி என்னதை எது சொன்னாலும் எது பண்ணாலும் உனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு சொன்னா நீதிமான் தான். தேவனுடைய பிள்ளை தான். உன்னுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் யாராலும் மாற்றவே முடியாது. ஆமென். சூழ்நிலைகள் மூலமாய் உன் ஸ்தானம் மாற்றப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை குற்றப்படுத்த இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த ஸ்தாபனத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஏனால் அவர் தெரிந்து கொள்ளவர், அவரே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்றாரு பாருங்க. அப்போ அநேருக்கு இந்த ராஜ்யத்தை பத்தி ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ராஜ்யம்னா வேற விதத்துல நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ராஜ்யம்ங்கிறது, என் ராஜ்யம், அவருடைய ராஜ்யம்ங்கிறது எப்படின்னா உள்ளத்துல நடக்கிற, சொல்லுங்க எப்படிங்க, உள்ளத்துல நடக்கிற மாற்றம். உள்ளத்துல நடக்கிற மாற்றம். இந்த உள்ளத்துல எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகும்? இந்த ராஜ்யத்துல மாற்றம் உண்டாகும் போது என்ன ஆகும்னா, ஆத்தும ஆதாயம் செய்யும்படி உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் உண்டாகும். நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? என்ன உண்டாகும்? ஆத்மா. சொல்லுங்க, ஆத்ம தாகம் உண்டாகும். ஆத்ம ஆதாயம் செய்யும்படி எப்படி ஆகிலும் இந்த தேசத்துல கர்த்தாவே, இந்த தேசத்திலிருந்து நான் செய்ய போறேன் ஒரு பெரிய கூட்டத்தை நான் கர்த்தருக்காய் பிரித்தெடுத்து கூட்டு போறாண்டவரே. எனக்கு இந்த ஆத்மா அழிகிறது, இந்த சகோதரன் அழிகிறானே. ஒவ்வொரு சகோதரியும் பார்க்கும்போது, சகோதரனை பார்க்கும்போது, வாலிபரை பார்க்கும்போது, ஒவ்வொரு அழிந்து போற மக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் உண்டாகும். ஐயோ அழிந்து போகுது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக ஆத்ம ஆதாயத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் விசுவாசிகள் இங்கிருந்து கடன் சொல்வார்கள். எல்லா பக்கமும் ஒரு வீடாக போய் என்ன செய்யணும், அவங்க இயேசு பற்றி சொல்லணும். நானும் சேர்ந்துருவேன். நானும் எங்கூட இந்த ராஜேந்திர பேர், இந்த தூள்காரன்னு சொல்லுவாங்க, அவர் நானும் 2 பேரும் ஒரு பக்கம் போவோம். ஒரு 2 பேராக பிரிஞ்சு போயிட்டு இருப்போம். சண்டே சாயந்தரம் ஒரு 5 மணி போல் போய் அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசி ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருப்போம். வாரம் இருக்கும். ஆமாம், ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்போது
அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே போகணும். இந்த டிஸ்கவுண்ட் பார்க்குன்னு சொல்லி இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கு. டிஸ்கவுண்ட் பார்க்கு அது என்ன, அது ஒரு கடை, அது பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள நானும் அவரும் போகிறோம். போகும்போது அந்த அம்மா வாங்க ஐயா அப்படின்னாங்க. உட்கார வச்சு அவர்னாங்க. அந்த அம்மாட்ட இயேசு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அந்த அம்மாட்ட இயேசு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். சொல்லும்போது அந்த அம்மா அப்படியே தாரையா அழுது, அப்படியே அழுதுகிட்டே இருக்குது. உடனே எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லிட்டு அது அப்புறம் அந்த அம்மாவை ஜெபிக்க சொல்லி பிள்ளைகளை 2 சின்ன பிள்ளைங்க, 2 குட்டி குட்டி பசங்க, ஆமாம் எல்கே யூகேஜி 2 பசங்களும் அவங்கள அப்படியே முட்டி போட்டிருக்கிறாங்க. ஜெர்மனி முடிச்சுட்டு நான் கேட்டேன், சம்திங் ராங். நாங்கள் சொன்ன இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் உங்களுக்குள்ள கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் உங்களுக்குள்ள பெரிய பாரம் உண்டாயிட்டு இருக்கு. அந்த பாரத்தை தயவுசெய்து எங்கிட்ட சொல்லுங்க, அதுக்காக நாங்கள் தனியாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு பாருங்க. அந்த பால் பாத்திரத்துக்குள்ள சாணி பவுடர் 15 பவுடர் போட்டு வச்சிருக்குது. எப்படிங்க சூசைட் பண்றதுக்கு கரெக்டாக 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு சூசைட் பண்றதுக்காக உட்காந்துருக்குது. நானும் பிள்ளைகளும் குடிச்சு சாகலான்னு சொல்லி அந்த பாலுக்கு வச்சு அந்த பால் பாத்திரத்துக்குள்ள ஒரு 15 சாணி பவுடர் போட்டு திரும்பியும் எல்லா சூசைடும் உள்ள எல்லா தூக்க மாத்திரை போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. சாப்பிட்டோன்னு சாகணும் அப்படின்னு கரெக்டாக நாங்கள் என்டர் ஆகிறோம். அந்த பால் பாத்திரத்தோடு வந்து காமிக்குது. பார்த்தா, ஐயா பாருங்க ஐயா, நாங்கள் சாகும்படி முடிவு எடுத்துட்டோம். வாழ தெரியல, வாழ முடியல, பிரச்சனை தாங்க முடியல. வீட்டுக்காரை விட்டு போயிட்டாரு, பிள்ளை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியல, அதனால நாங்கள் சாகலான்னு சொல்லி எப்போ போனாரு? 2 நாள் ஆச்சு. போய் 2 நாள் தாம்மா போனார். திரும்பி வந்ததுக்கு டைம் கொடுக்குமா அப்படி. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சாகும்படி பாத்திரத்துக்குள்ள விஷம் மருந்துகளையும் தூக்க மாத்திரைகளையும் சாணி பவுடரையும் போட்டு கரெக்டாக உக்காண்டிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே அது ஆஃப் பண்ணிட்டு வந்து கேட்குறாங்க. கேட்டுன்னு அவனுக்கு அழுக தாங்க முடியல. நாங்கள் அப்படியே பாத்திரத்தை வாங்கி கீழே கொட்டிட்டு, எதுனாலும் சொல்லுங்க கத்தரை கூப்பிட்டாங்க சொல்லி நம்ம சபைக்கு உடனே கூட்டம் வந்தோம். இங்கே சாயந்தரமே கூட்டம் வந்துட்டோம். 6 மணிக்கு 3 பேர்த்தையும் கூட்டம் வந்தோம். பிள்ளைகளோட சேர்த்து கூட்டம் வந்தோம். கூட்டு வந்து இயேசு ஒப்பு கொடுத்து அன்னைக்கு நைட்டே பெரிய மாற்றத்தை அந்த குடும்பத்தில் கத்துறாங்க செஞ்சாரு பாருங்க. ஆமாம், 10 மணிக்கு வீட்டுக்காரர் கதறிட்டு வந்து காலை பிடிச்சி அழுறாரு. மன்னிச்சுக்கோ மல்லிகா, மன்னிச்சுக்கோ அப்படின்னு. நம்ம அப்புறம் மல்லிகா மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லி பெரிய மாற்றம், பெரிய மாற்றம் பாருங்க. ஒரு செகண்ட் தாமஸா அந்த செகண்ட் போகாட்டினா இந்த 3 ஜீவனும் போயிருக்கும். தேவனுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ள இருந்துக்க மாட்டால் ஒரு பெரிய பாரம் உண்டாகும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் இப்படிப்பட்ட தேசத்துல ஒரு மக்கள் அழுது கொண்டிருக்காங்களே, வாலிப பசங்க அழுகிறாங்களே, வாலிப பிள்ளைங்க சாகுறாங்களே. இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள அவங்களை இணைக்கும்படி தாவே என்னை நீர் பயன்படுத்த மாட்டீரா? பாரம் எப்படிங்க உள்ளுக்குள்ள பாரம். என்னால் நம்ம எப்படி கத்தரை வச்சிருக்காரு? கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் நம்மளை 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாகி இருக்கிற இருளின் அதிகாரத்திலிருந்து என்னையும் உங்களை அவர் விடுதலையாக்கி விட்டார். 2வது, அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி விட்டார். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த மக்களையும் கர்த்தாவே இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க தூக்கிட்டீங்க. உமக்கு நன்றி. இதே போல எத்தனை பேர் இருளின் அதிகாரத்தில் பிடிப்பட்டவர்களாய், தற்கொலை ஆவிகளாய் கர்த்தாவே வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாய் கட்டப்பட்டு இருளில் ஆதிக்கத்திற்கான மக்களை விடுதலையாக்கும்படி என்னையும் உம்முடைய ராஜ்யத்தை பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த தாகம். ஆமென். அப்போ ராஜ்யம்னா என்ன? இந்த ராஜ்யம் எனக்குள்ள வந்தோன்னே எனக்குள்ள முதல்ல என்ன கிரியை செய்கிறது?
ஆத்ம தாகம். அழுந்து போற மக்களுக்கு எப்படி ஆகிலும் எந்த விதத்தாகிலும் ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட் ஆச்சு என்கிட்ட ஏகப்பட்டு வச்சிருக்கேன். நான் பண்டில் பண்ணலாம் வச்சிருக்கேன். ஆமா, அதை எடுத்து இதை கொஞ்சம் படிங்க அப்படி சொல்றதுக்கு இந்த கையை பயன்படுத்துங்க, இந்த வாயை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்துக்குள்ள அவங்களுக்கு மக்களுக்கு புரியல பாருங்க. பிலாத்துக்கு என்னதான் படிச்சிருந்தாலும் ரோமரா இருந்தாலும் கூட அதிகாரம் இருந்தா கூட ராஜின எண்ணம் புரியல. அது மட்டும் இல்ல, இயேசு கூட பிறந்தவங்க யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2:3 எடுத்து பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2:3, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு நம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். பாருங்க, சொந்த குடும்பத்துக்கே என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அதனால நீர் ஏதோ குக்கிராமத்தில் உட்காந்து பண்ணிருக்காதப்பா, நீ என்ன செய்ய, ஒரு டவுனுக்கு போ, சென்டருக்கு போ, சிட்டிக்கு போ, அங்க போய் என்ன செய்ய, நீ உன்னுடைய உழைத்த உன்னுடைய காரியங்கள் நீ அங்க காட்டினா அங்க நீ ஃபேமஸ் ஆயிருவ அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் ஃபேமஸ் ஆக வரவே இல்லை. ஆமென். நம்மளை ஃபேமஸ் ஆக்க வந்தவர். ஹல்லேலூயா. நம்மளை ஃபேமஸ் ஆக்க வந்தவர் ஒழிய அவர் ஃபேமஸ் ஆக அவர் இஷ்டப்படவே இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் ஃபேமஸ் ஆகாதபடி மற்றவர்களை ஃபேமஸ் ஆகும்படி நீங்கள் பிரயாசப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஆமென். சொல்றாரு, நீ அங்க போய் என்ன செய்யலாமே, நீங்க அங்க போய் நீ காரியங்களை செய்யலாமே. கீழே வாசிங்க 5. அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. போதும். ஒவ்வொருத்தரும் ஐடியா கொடுப்பாங்க பாருங்க, அங்க போலாம், இங்க போலாம், இதை செய்யலாம், அது செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன ரீசன்? அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு இயேசு எப்படி வந்திருக்காரு, என்ன மாதிரி செஞ்சிருக்கிறாரு, அவர் எந்த கிரியை செய்யறாரு, உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறாரு, அந்த உள்ளான மாற்றத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாருங்கிற காரியம் அவங்களுக்குள்ள புரியல. அவங்க வெளி பிரகாரமா போய் செஞ்சு ஃபேமஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அடுத்த குரூப்புக்கு பாருங்க. இந்த குரூப்புக்கும் புரியல. 4ஆம் வசனம் வாசிப்போம். அன்றியும் அவர் அவரோட கூட வந்திருக்கும் போது அவரை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பாருங்க, இத்தனைக்கும் இயேசு பிறந்து வளர்ந்து ஏகப்பட்ட ஊமைகளை சொல்லி கொடுத்து பாடுபட்டு சிலுவையில போய் மரித்து உயிர்த்தெழுந்து, அப்படிங்க மரித்து உயிர்த்தெழுந்து இங்க பேசுறார். உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இங்க பேசியிருக்கிறாரு. 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவன் ராஜ்யத்துக்குரியவர்களை அவரோடு பேசி அநேக தெளிவான சிஸ்டங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோலிக்கிறாங்க. பாருங்க, அதாவது வரும்போது ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, மரித்து 3ஆம் நாள் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி, பாருங்க, உயிர்த்தெழுந்தவங்க கூட திரும்பி எதை பத்தி பேசுறாரு? தேவனுடைய. அப்போ தேவனுடைய ராஜ்யங்கிறது அவர் மிக மிக ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி அவங்க கேட்கறாங்க பாருங்க. 6ஆம் வசனத்துல, அப்பொழுது கூடி வந்திருக்கிற அவர் நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப. அவங்களுக்கு புரியல. எவ்வளவு வேலை பண்ணாலும் கூட ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது சொல்லியிருக்காரு, அங்க இருக்குது இங்க இருக்கு சொல்லாதீங்கிறாரு.
கூடயே இருந்தவங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க, அவங்களுக்கு என்ன செய்யல, இவர் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, என்ன சொன்னாலும் என்ன ரீசன், என்ன காரணம்? ஏன்னா அதான் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாத காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சொல்லுங்க, நான் பிரசங்கம் பண்றதுல உங்களுக்கு புரியணும்னா முதல்ல உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? ஆவியானவர் தான். அவர் தான் புரிய வைப்பார். ஆவியானவர் இல்லாட்டினா ஒன்றுக்கும் புரியாது. நல்லா மங்குன்னு நல்லா தூங்குவீங்க, நல்லா நல்லா தூங்குவீங்க, நல்லா குரட்டோடு தூங்க தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் இல்லை. உள்ளுக்குள்ள ஆமா, ஆவி பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கலாம். அந்நிய பாஷை பெற்றால் ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தமா? அது வேற ஆவி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க என்னென்ன ஆவில இருக்குதுன்னு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்நிய பாஷை பேட்டம் காட்டி ஆவியானவர் இருந்தாலும் வேற கிரிய தனியாவே தெரியுங்க. ஆமென். கை தட்டினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் குதிச்சாலும் வார்த்தை உள்ளுக்குள்ள வரும்போது தெளிவா இருக்கிறியா, சரியான ஆவி உங்கள்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை உள்ளுக்குள்ள வரும்போது கொட்டாய் விடுறியா, வேற ஆவி. அவர் ஆண்டவர், வேற ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் யாருன்ற ஆண்டவர் உங்களுக்கே தெரியும். இங்கே ஏகப்பட்ட ஆண்டவர், பழனி ஆண்டவர், திருச்செந்தூர் ஆண்டவர்லாம் இருக்காங்க. அதனால எந்த ஆண்டவர் நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ளுக்குள்ள வார்த்தை உள்ளுக்குள்ள வரும்போது, பிரசங்கம் உள்ளுக்குள்ள செய்யும் பொழுது, உன்னுடைய கண், உன்னுடைய செவி, உன்னுடைய வாய், உன்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராய் மாற்றப்பட்டு உற்சாகத்தோடு இருந்துன்னா உள்ளுக்குள்ள நல்ல ஆவியானவர் இருக்கிறாரு. இல்லைன்னா அந்த ஆவி பேரு கனத்தின் ஆவி, தூக்கமயத்தின் ஆவி, சோர்வின் ஆவி. சரிங்களா? அப்ப விக்கிரகத்தின் ஆவி, தேவ சமூகத்தை ரசிக்க முடியாதபடி பிரிவினை செய்கிற ஆவி. இதெல்லாம் என்ன செய்யும்? ஆமா, நீங்க பிரசங்கம் கேட்கும் போதே உள்ளுக்குள்ள உட்காந்து ஏதாச்சும் ஒன்று செய்ய சொல்லும். பிரசங்கம் பண்ண பேண்ட்டுக்கும் போது என்ன செய்யாது, உங்களால கேட்கவே விடாது, ஏதோ ஒன்று பண்ண சொல்லும். ஆமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணங்கள் மாறிடும். அப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா பிரசங்கம் பண்ண 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 புரிஞ்சிடும். பண்ண பண்ண அப்ப அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அண்ணா பரிசுத்த ஆவியானவர் அங்க ஊற்றப்படலை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றவான் அனுப்புவேன், அந்த தேற்றவான் உங்களை சகல சத்தியத்தில் அப்புறம் என்ன செய்வார், உங்களையே அவர் நடத்துவார். யோவான் சுவிசேஷம் 16 13 14 சீக்கிரம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16 16 13 14. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். சத்திய ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்துட்டார்னா அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராம். அவரு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவர் யாரு? சத்திய ஆவியானவர். அந்த ஆவியானவர் உள்ள இருந்தார்னா அது என்ன ஆகும்? கீழே வாசிங்க. அடுத்து, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை. அப்போ சத்தியாவியன் வந்தார்னா யார மேல போக்கஸ் பண்ண முடியும்? யார போக்கஸ் பண்ணுவாரா? சொல்லுங்க, யார சொன்ன மாதிரி இருந்துச்சு? யாரு? ஏசு. சொல்லுங்க, இயேசுதான் போக்கஸ் பண்ண. சொல்லுங்க, இயேசு போக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அங்கே போனேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், என் மூலமா நான் ஏகப்பட்ட நான் வரும். நான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் ஜெபிச்சேன், நான் அப்படி பண்ணேன். நோ நோ நோ, நான் அல்ல. சொல்லுங்க, நான் நல்லதான் ஆவியானவர். நான் ஆவியானவர் கிடையாது. அப்போ நான் அல்ல. சொல்லுங்க. அப்ப நான் நல்லங்கிற இடத்துல இவர் உள்ளுக்குள்ள சொல்றாரு, நான் அவர் அனுப்புவாரு, அனுப்புனா அவர் சகல சத்தியத்தில் உங்களை அவர் உங்களே நடத்துவார். ஆனா சங்கீதத்தில் போட்டிருக்கு, நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். சொல்லுங்க, பழைய உடன்படிக்கையில காட்டுவார். இதான் இங்க போய் பொழைச்சு பொழைச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுவார். பழைய உடன்படிக்கை என்ன செய்வாரு?
சொல்லுங்க, காட்டுவார். காட்டுவார். அது பழைய உடம்படிக்கை. இந்த ரோட்டில் போனவங்களே பெருந்தரை போவதுக்கு இப்படி கை வச்சிருப்பான். அந்த கோட்டு 30 கிலோமீட்டர் இங்கிருந்து கோபி இப்படி, சத்தியமங்கலம் இப்படி சொல்லி கை காட்டிட்டு பாருங்களேன். அந்த மாதிரி அவர் செய்வாரு, நான் உனக்கு போய்த்து நீ நடக்கிற வழியை காட்டுவேன். ஆனா இப்போ புதிய உடன்படிக்கை காட்டுவாரா? காட்ட மாட்டாரு. இப்போ என்ன செய்றாரு இவரு? அவரே நடத்துவாரா? இது கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டு. இது காட்டு எப்படியோ போய் இப்படியே நேரம் போய்க்கோ அப்படி சொல்ல மாட்டாரு. அவரே கார்ல ஏறி உக்காந்து அவரே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுவார். ஆமே, நீங்க சூட உக்காந்து ஓட்டிக்கிட்டா போதும், அதோடு சரி. அவர் உங்களை நடத்துவார். சொல்லுங்க, அவர் உங்களை நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் தான் புதிய உடன்படிக்கையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்டுகிறவல்ல, என் கூடிய இருந்து எனக்காக யுத்தம் செய்து எனக்காக வாதாடி என்னை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவராகிய இயேசு என்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஜெயபலமானவர் அவர். அவர் ராஜாவின் ஜெயகம்பீர எனக்குள் இருப்பதனால அவர் என்னை காட்டுவதில்லை, அவர் எனக்குள் இருந்து என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நான் அவருக்குள் இருந்து எல்லாவற்றையும் அவராலே செய்து வெற்றி அடைஞ்ச தேவன் இயேசுவின் நாமத்தினால. இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். ஆமென். காட்டுவதில்ல, நடத்துவது. காட்டுவதில்ல, நடத்துவது. அப்போ இன்னைக்கு எல்லா ஜீவித்திலும் ஆவியானவர் நமக்குள்ள அவர் நடத்துவாரு பாருங்க. அந்த ஆவியானவர் நடத்துவது மிக முக்கியம். உங்களுக்குள்ள பசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தார்னா பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். ஆமென். இப்பெல்லாம் எல்லாம் கை தட்டுறீங்க பாருங்க. ஏன் கை தட்டுறீங்க? ஏன் உள்ளுக்குள்ள இருந்து ஏன் என்ன ஆகுது? டிவைன் கனெக்ஷன். சொல்லுங்க, டிவைன் கனெக்ஷன். தெய்வீக ஒரு தொடர்பு உண்டாகுது. ஆமென். வார்த்தை வர 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 உங்களுக்கும் எனக்கும் பரலோக தேவனுக்கும் தெய்வீக கனெக்ஷன் உண்டாதனால பிரசங்கம் பண்ண பண்ண உங்களால் இருக்க முடியாது. கையை தன்னை போல தட்ட ஆரம்பிச்சிருவீங்க, அன்னி பாஷை பேசுறது. ஏன்னா அவர் உங்களை நடத்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உள்ளுக்குள் இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா அது தெய்வீக கனெக்ஷன் ஆயிடும், டிவைன் கனெக்ஷன் ஆயிடும். இந்த டிவைன் கனெக்ஷன் என்ன பண்ணும்? இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னை கண்ணும் கருத்துமாய் நடத்தி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் நடத்துதான் மிக முக்கியம். பிரச்சனை என்ன? இங்க அவர் நடத்துவதற்கு யாருமே என்ன செய்யல, செவி சாடுவதில்லை. ஒரு மனிதன் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மனிதன் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். மனிதன் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது, அவர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பிரசங்கம் பண்ணிட்டு பாருங்க. நான் சில சமயம் இப்போ இல்லை, முன்னாடி பாருங்க, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இந்த பிரசங்கம்லாம் 2000 டேட் போட்டிருக்கேன் பாரு. இந்த பிரசங்கம் பண்ணேன் 2013 பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க உட்காந்துருப்பாங்க. உட்காந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் அவங்க மைண்ட் முழுக்க என்ன இருக்கும்? பிரசங்கம் பண்ணி முடியட்டும், பாஸ்ட் பார்த்து பேசியே தீரணும், பாஸ்ட் பார்த்து என் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லியே தீரணும். ஆமாம், பிரசங்கம் பண்ணி முடியட்டும் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே முக்கில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னு திரும்பி வருவாங்க. என்னங்க ஐயா? ஐயா ஒரு முக்கியமான மேட்ரு சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவர் நமக்கு பிரசங்கம் பண்ணுவார். 1 hour பிரசங்கம், 1 hour பிரசங்கம். ஆமாம், அது இப்படி அங்கே போனேன், இப்படி போனேன், அதாச்சு இதாச்சு அப்படி ஏகப்பட்ட. அதான் சொன்னேன், அதுக்கு தாங்க பிரசங்கம் பண்ணி டீல் பண்ணிட்டு இருந்தேன். கேட்கலையா? என்னங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள், 2 வார்த்தை, இதுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். பாருங்க, என்னதான் பிரசங்கம் என்னதான் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ள தேவாவியா இல்லாட்டினா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? பிரசங்கம் முடியட்டும், பாஸ்டர் பார்த்து பேசும். பாஸ்டர் பார்த்து அவர் டோரை விட்டு வெளியே தாண்டி விட்டக்கூடாது அவரை. ஆமாம், முடிஞ்சோடனே டாக்குன்னு உட்கார வச்சுக்கறணும், பேசணும். 1 hour பேசி முடிஞ்சு அவரை திரும்பி நம்மகிட்ட காரியம். ஏன் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது அதுதான் அவருடைய பிரச்சனைக்கு தான் இங்கே பதில் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த பதில், அந்த தேவ திட்ட ராஜ்யம் இங்க நடந்துட்டு இருக்கு. ராஜ்யம் கிறிஸ்து இருக்குது. ராஜ்யம் வார்த்தை மூலமா கிரியை செய்து அது அவங்களுக்கு விலங்கல, புரியல. ஏன் உள்ளுக்குள்ள ஆவியானவருக்கு பதில் செவி சாய்க்கல. ஹல்லேலூயா.
அப்போ உள்ளுக்குள்ள ஆவியானவர் விவசாயத்தா என்னாகும்? ஒரு பெரிய ஒரு காரியம் அவங்களுக்குள்ள மாற்றவங்களுக்குள்ள உண்டாகும். இல்லாட்டினா அவங்க இவ்வளவு தூரம் பேசி முடிச்சாலும் இக்காலத்திலான் இருப்பாங்க. அவர் பேசி முடிக்கிறாரு, இவங்க இக்காலத்திலா எப்ப நீங்க ராஜ்யத்தை நீங்க விடுப்பீங்க? யோசிச்சிருப்பார் என்ன செய்யறது ரைட்டு அப்படின்னு. ஏன்? இவங்களுக்குள்ள ஒரு வேற படம், சொல்லுங்க, இவங்களுக்குள்ள ஒரு வேற படம் இருக்குது பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு வேற படம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள வேற படம் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா, அப்புறம் மற்ற எது சொன்னாலும் அது உங்களுக்குள்ள என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணவே முடியாது. இயேசுவை அவங்க ராஜா மாதிரியும் எப்படியோ இவர் ஒரு படைய ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, படைய ஆரம்பிச்சு கண்டிப்பா சோல்ஜர்லாம் நம்ம எடுத்துட்டு பெரிய ஒரு படை ராணுவம் ஆக்கி இந்த ரோமரை அடிச்சு தூக்கி தமசம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பேதுரு எப்பொழுதும் கத்தி வச்சுக்கிட்டே இருந்தா பாருங்க. எப்பொழுதும் கத்திய வச்சுக்கிட்டே இருந்தா பாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வந்தோடனே, இயேசு பக்கத்தில் வந்தோடனே, இயேசு நான் தான் சொல்றீங்க, நான் தான் சொன்ன போது அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படியே எடுத்தாங்க, பின்னிட்டு துப்புன்னு பின்னிட்டு விழுந்தாங்களாம். பேதுரு பார்த்தா, ஆட்டே அப்பா என்ன நம்ப இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவரு அப்பாட வேலை ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிருக்கும் போது திரும்பி அவர் கைதி பண்றதுக்காக திரும்பி உள்ளுக்குள்ள என்டர் ஆகும் போது நினைச்சிட்டான் பேதுரு, தாங்க முடியல, கத்தி எடுத்து கழுத்து தான் ஏம் பண்ணான். பாவன் எப்படி திருப்பிட்டான், காதுக்கு போயிடுச்சு. ஏசு பார்த்தாரு, பேதுருவே கத்திய ஒரையில போடு அப்படின்னு சொல்லிட்டு காதை எடுத்து ஒட்ட வச்சிட்டாரு. பேதுருக்கு ஒன்றும் புரியல. நாம கத்தி அடிச்சாச்சு, இவரு கத்தி எடுப்பாரு நினைச்சா. இவரு ஒண்ணுமே பேச மாட்டாரு. ஏன்? இவங்களுக்குள்ள இயேசு பத்தி வேற படம் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள வேற விதமான வார்த்தை இல்லாதபடி வேற படம் இருந்துச்சுன்னா, வேற படம் அங்க இப்படி அங்க இருக்குது, அங்க எதுக்கும் போயிட்டு இங்க இது பண்ணலாம், இங்க எதுக்கு இப்படி ஏதோ ஒரு பிளான் பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, வேற படம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, என்னதான கத்தி குவினாலும் உங்களுக்கு மனசு என்ன செய்யாது, மனசுல பதியாது. அல்லேலூயா. இதே போலதான் உங்களுக்கு இயேசு பத்தி வேற தவறான ஒரு படம். ஆமா, இயேசு இப்படிதான் இருப்பார், இப்படிதான் பண்ணுவார். சிலவங்க அப்படிதான். கிறிஸ்தவனா அவங்களுக்குள்ள வேற இடத்துல வேற படம் வச்சுட்டாங்க. கிறிஸ்டின்னா அவங்க வேற மாதிரி, வேற இடத்துல வேற மாதிரி. நேற்று போலீஸ் போன பாருங்க, அங்கே போய் உட்காரும் போது அவருக்கு சுசேஷம், அவருக்கு ஆமா இன்ஸ்பெக்டருக்கு சுசேஷம், ஏட்டுக்கு சுசேஷம், ஆமா கரசன் எல்லாத்தையும் சுசேஷம். ஃபர்ஸ்ட் நான் பாஸ்ன்னு சொல்லி உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன். அப்பா உட்கார வச்சு இதுக்குன்னே உட்காந்துருந்தேன்ப்பா, ஒவ்வொரு நாள் சொல்லணும்டாப்பா அப்படி இதுக்குன்னே உட்காந்துருந்தேன். இயேசு பத்தி மெதுவாக ஆரம்பித்தேன் ஏட்டுக்கு. அப்படிங்களா, தெரியுங்க, என்ன தெரியும், நான் சொல்லும்போது தெரியும், இப்போ நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஓ இப்படி வர இருக்குதா அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் பேர் சாதிக் பாஷா, அவர் முஸ்லீமாக தான் யார் அந்த திருவேசு போய் சொல்லுன்னு சொல்லி அவங்க இதுல எடுத்து ஈசா நபின்னு ஒருத்தருக்காரு தெரியுமா, அவங்க படிச்சிங்களா, எங்க சார் குரான்லாம் படிக்க தொழுக போறக்கே டைம் இல்லை சார் பாருங்க அப்படின்னாரு. ஆனால் ஈசா நபி பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ஈசா நபி ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொஞ்சம் சொன்னேன். பரவாயில்ல, எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கீங்களே, திரும்பி பேசுவோம் அப்படின்னாரு. கண்டிப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி வரேன் அப்படின்ட்டு நான். அல்லேலூயா. எங்க போனாலும் எதை பண்ணாலும் வாயில என்ன வரணும், ஒருத்தரை விடக்கூடாது. ஆமா, வரணா வந்துருச்சு எனக்கு 2021 22 வந்துச்சு. செகண்ட் டே வரும்போது 21 ஆமா வந்துருச்சு. வந்தோடனே வரணா வாழ் போட்டாங்க. சும்மா இருப்போனா ஃபோன் பண்ணி ஒரு 50 பைபிள் அங்கேயே கேட்டேன். 50 பைபிள் கொண்டு வாங்க அப்படின்ட்டேன். சின்ன பைபிள் கொண்டு வந்து மாஸ்க் போட்டுட்டு நான் எழுச்சி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நான் ஒன்னா பேஷண்ட்டுக்கு போய் கொடுத்து ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வியாதி சுகமாகும். சார் நீங்கள் போட்டுருங்க, எனக்கு சுகமாயிருச்சிங்க, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்காகவே இப்படி வந்துட்டேன், உங்களுக்காகவே
உள்ள வந்துடும். எனக்கு கொரோனா வந்துச்சு, இப்போ இருக்கிறேன், இப்போ பரவாயில்ல சரியாயிட்டேன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்போ சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பாருங்க, இன்னைக்கும் நாளைக்கும் சொல்லி உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, நான் சுகம் இல்லாமல் வந்தேன், இயேசு சுகப்படுத்தினாரு, நான் நாளைக்கு போக போகிறேன், டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கன்னா அவங்களுக்கு என்ன, அந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் பைபிள் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் பைபிள் கொடுத்தேன். எங்கே போனாலும் நம்முடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஹல்லேலூயா, விட்டுறக்கூடாது. ஆமென். ஆமாம், இது பெரிய, இது வந்து கிங்டம், ராஜ்யத்தின் வேலை. இப்படி ராஜ்யத்தின் வேலை. ஆமாம், இது ராஜ்யத்தினுடைய காரியம். எங்கே போனாலும் ராஜ்யம், எங்கே போனாலும் இயேசு, எங்கே போனாலும் யாராச்சும் எப்படி ஆகிலும் தேவனை பற்றி சொல்லி அந்த ரத்த பலிக்கு நான் நீங்களாய. ஹல்லேலூயா, ஆமென். ராஜ்யம் உள்ளுக்குள்ள வரும் பொழுது அது எனக்கு வேற விதத்தில் செய்யாது, செய்யுது. லூக்கா 17:20 சொல்லுகிறது, பிரத்யட்சமாய் வரா. சொல்லுங்க, எடுத்து வாசிங்க. லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, ஏதோ வேற பக்கமா வேற விதத்தில் இருக்காது. அது எப்படி இருக்குமா? கீழே வாசிங்க. இதோ இங்கே என்றும், இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது. அங்கே என்றும் சொல்லப்படுறதுக்கு ஏது. தேவனுடைய ராஜ்யம் வேற விதத்துல வருதுங்க. அது இங்கே என்றும் அங்கே என்று சொல்லப்படுறதுக்கு ஏது இராது. ஆமென். அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும் அப்படின்னா கீழே சொல்றாரு பாருங்க, அது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. எப்படிங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் என்னென்ன செய்யும் தெரியுமா? முதல்ல உங்களை சிரிக்க வைக்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சிரிக்க வைக்க. எவ்வளவு காலம் இருந்தாலும் கக்க சிரிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லுங்க. ஆமா, அங்க ஒரு ஜோக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ராஜ்ய கிரிசி. எப்படிங்க? ஆமா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குசிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவில உண்டாகும் சந்தோஷமா. எப்படிங்க? சந்தோஷமா. ரோமர் புஸ்தகம், தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமா? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறதா. அந்த ராஜ்யம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல ரோமர் 14:17 போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கும். முதல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? சந்தோஷம். சொல்லுங்க, எப்படிங்க? ஆமா, சந்தோஷம் இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, சொல்லுங்க. சமாதானம் என்ன அர்த்தம்? சமாதானம் அர்த்தம் சண்டை போட்டு போய் திரும்பி அவங்ககிட்ட போய் வாங்கி கட்டிக்கிறதா? சொல்லுங்க. சந்தோஷம், சமாதானம் சொல்லிட்டாரு. நான் நேத்தா ஒரு சண்டை போட்டு போய் எப்படி ராஜ்யத்தை பற்றி கேட்டு வந்தோங்க, சந்தோஷம் சொல்லியிருக்காங்க, சமாதானம் சொல்லியிருக்காங்க, இதை மன்னிச்சுக்குங்க. அவர் திரும்பி ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேச திரும்பியும் புதுசா திரும்பி அப்ப ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் மன்னிப்பு கேட்க வந்தேன், நீங்க இப்படிலாம் பேசின என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்பி அது ஒரு சண்டை ஆயிரும். அதல்ல சமாதானம் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடிமானம். சொல்லுங்க, கூடிமானம் மட்டும் யாரோட. சொல்லுங்க, கூடிமானம் மட்டும் யாரோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சமாதானமா இருக்கிறேன், என்னால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பண்றேன். சில இடத்துல சமாதானமா இருந்தாலும் அது சரியாகாது, இருந்தாலும் அவங்கள நான் மன்னிச்சிடுறேன், அவங்க மேல கசுப்பு எங்கிட்ட இல்லை, அதனால இப்போ பேச மாட்டேன், அவங்க சரியாகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, அவங்க வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அவங்க மேல திரும்பியும் கோவமோ மற்ற கசவை வச்சுக்க மாட்டேன், அவங்கள திரும்பியும் கரிச்சு கொட்ட மாட்டேன், அவங்கள திரும்பி 4 பேர்த்துல ஃபோன் பண்ணி திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்கள மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், அவங்கள மனசார ஸ்நேகிக்கிறேன், அன்பு செலுத்துறேன். ஆனா இப்போ போய் பேச முடியாதுன்னா இதே மாதிரி அவங்க ஆகும் பொழுது அதற்காக நான் வெயிட் பண்ணி செபிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புதிப்பும் விடுப்பும் அல்ல, அது நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. முதல்ல நீதி சொல்லுங்க. முதல்ல நீதி. நீதி நீங்க செய்யற நீதி இல்ல, அவர் உங்களுக்குள்ள நடப்பித்த தேவ நீதியை காட்டுகிறது. தேவ நீதி, சமாதானம், அப்புறம் சந்தோஷம். இல்லைன்னு சிரிப்போமா? ராஜ்யம் உங்களுக்குள் இருந்தார், சந்தோஷம், சமாதானம், தேவ நீதி. தேவ நீதி உள்ளுக்குள்ள மாபெரும் காரியம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்.